அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாசாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஒரு செட்டிநாடு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் என்ன, உக்காரை தான். இது ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட்டுங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி தான். பாசிப்பருப்பு வச்சு செய்கிறது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 20 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் இது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க எடுப்பலான்னு பார்க்கலாம் இந்த சூப்பரான ஒரு ஸ்வீட்டை. நான் ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்க்கணும். நான் ஒரு அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேங்க. கிராம்ஸில் சொல்லணும்னா 150 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது நல்லா வறுக்கணும். செவக்க வறுக்கக்கூடாது. நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க. இங்கே பாருங்கள், வறுபட்டுச்சு. கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. நான் சிம்மில் வச்சே தாங்க வறுத்துருக்கேன். எந்த கப்பில் நம்ம பருப்பு எடுத்தோமோ அந்த கப்பில் 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு வேகணும். குழஞ்சி வேகக்கூடாது. பருப்பு வெந்திருக்கணும், முழுசாகவே இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் குக்கர் எடுக்கிறீங்க அப்படின்னா பருப்பு குலையாமல் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியங்க. குலையாமல் தான் வேக வைக்கணும். இப்படியே ஓப்பன்லேயே வேக வச்சோம் அப்படின்னா கூட சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷத்துக்குள்ளே வெந்துருங்க. இது வேகட்டும், வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், வெந்துருச்சு. நான் போட்ட தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. ஆனால் பருப்பு ரொம்ப குலையவே இல்லை, முழுசாகவே இருக்குது. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே இருக்குது பாருங்கள். ஆனால் பருப்பு வெந்திருக்குங்க. ஆனால் முழுசாக இருக்குது. இப்படி தான் நான் வேக வைக்கணும். இது இருக்கட்டும். இதுக்கு அடுத்து என்ன செய்யணுன்றதை பார்க்கலாம் வாங்க. இன்னொரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் உருகினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. நல்ல பொடியான ரவையாக எடுத்துக்கோங்க. இது கலந்து விட்டுட்டு நம்ம அரிசி மாவு சேர்க்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம எந்த அளவுக்கு ரவை எடுத்தோமோ அதே அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுக்கணுங்க. அரிசி மாவு எடுத்தாச்சு. இதையும் நல்லா கலந்து விடலாம். இது வறுப்படணும். கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியங்க. பருப்பும் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ரவை எதுவுமே கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இங்கே பாருங்கள், நல்லா வறுப்பட்டுருக்கு. கலர் எதுவும் சேஞ்ச் ஆகவே இல்லை பாருங்கள். இப்போது அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தாங்க இது. இதே நல்லா வறுத்துடலாம். ரொம்ப வறுக்கணும் அவசியம் இல்லை. நல்லா கலந்துட்டு 1 நிமிஷம் வறுத்தாலே போதும். எதுவுமே கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ஸ்வீட்க்கு. இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா வாசம் வருதுங்க. இப்போது தேங்காய் ரவையோட வாசனை நல்லா இருக்குது. நெய்யோட மணமும் நல்லா இருக்குது. இப்போது இது வேக வைக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம இன்றைக்கி எந்த கப்பில் பருப்பு அளந்தோமோ அந்த கப்பில் 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம உப்புமாக்கெலாம் வேகப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு வேகணும். ரொம்ப குழஞ்சி வேகக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. அரிசி மாவு போய் கீழே உட்காந்துக்கிறோம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ அடுப்பு சிம்மில் இருக்கட்டுங்க. நல்லா வெந்து வரணும். எல்லாம் சேர்ந்து வந்துடும். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது நம்ம வேக வச்சுருந்தோம்ல பருப்பு, அதை நம்ம சேர்க்க போகிறோம். இன்னும் அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது. நம்ம பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. பருப்புலாம் பாருங்கள், அப்படியே முழுசாக இருக்குது. இது நல்லா கலந்து விடலாம். நாளைக்கு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு நம்ம நாட்டு சக்கரை சேர்க்க போகிறோங்க. நம்ம அரை கப் அளவுக்கு பருப்பு எடுத்தோம், அதுக்கு 1 கப் அளவுக்கு நம்ம நாட்டு சக்கரை சேர்க்குறோங்க. நீங்கள் வெல்லம் கூட சேர்க்கலாம். வெல்லம் சேர்க்குறது நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சக்கரை எதுவும் சேர்த்துடாதீங்க. நாட்டு சக்கரை இல்லைனா வெல்லம் மட்டும் சேர்த்துக்கோங்க. நாளைக்கு 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன். இந்த நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் இலகி வரும். சக்கரை கரைஞ்சி கொஞ்சம் இலகின மாதிரி வரும். இன்னும் அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது. நான் ஃபுல் பண்ணவே இல்லை. நான் எடுத்துருக்கிறது இரும்பு பாத்திரம் அப்படின்றதுனால நல்லா சூடாகவே இருக்குது. அதனால் சிம்மில் தான் வச்சுருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. இலகிட்டே இருக்குது பாருங்கள். இப்போது
இப்படி கலந்து விட பருப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மசிஞ்சும் வரும், பாதி மசியாமையும் இருக்கும். அப்படி தான் இருக்கணும். அதுக்காக தான் முதவே சொன்னேன், பருப்பு வந்து ரொம்ப கொலைய விட்டுறாதீங்க அப்படின்னு. இப்படி கலந்து விடும்போது கொஞ்சம் மசிஞ்சிரும், அதுதான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இலகி வந்துருச்சு பாருங்கள், திரும்பவும் திக்காயிட்டே வரணும். இப்போது லாஸ்ட்டில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. இது ஆப்ஷனல் தாங்க. இது லாஸ்ட்டில் சேர்க்குற நெய் வந்து இதை நல்லா கலந்து விடலாம். நல்லா ஷைனிங்காக இருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள், இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம லாஸ்ட்டில் முந்திரி பருப்பு இல்லைனா பாதாம் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். நான் கொஞ்சமாக பாதாம் சேர்க்குறேங்க. செட்டிநாட்டில் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு தான் சேர்ப்பாங்க, நம்ம இன்றைக்கி பாதாம் சேர்த்துருக்கோம். அவ்வளோதாங்க, நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்துருச்சுன்னு, செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஈஸியான ஒரு ஸ்வீட் தாங்க இது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோவும் வந்து சேரும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாராவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.